ஸோ வணக்கம். இங்கே ப்ரெஸ்டீஜ் வின்சென்ட் செரி ரோடு ப்ரெஸ்டீஜ் எக்ஸ்க்ளூசிவ்லேருந்து நாங்கள் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து குக்கர் டீட்டெயில்ஸ் பற்றி இப்போ வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ ஸ்டீல் எப்படி யூஸ் பண்ணுறது, அலுமினியம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இப்போ இந்த கான்செப்ட் போயிட்டு இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்க அலுமினியம் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து 1.5 லிட்டர்லேருந்து இருக்குது. 1.5 லிட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து நம்ம காய் வேக வைக்கிறதுக்கு, அதுக்கு கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு செய்யறதுக்கு அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நம்ம இந்த 1.5 லிட்டர் யூஸ் பண்ணுறோம். 1.5 லிட்டர்ல இருந்து 5 லிட்டர் வரைக்கும் நம்ம வந்து பார்க்கும்போது ஃபிளேம் நம்ம கம்மியா வச்சு யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணும்போது நமக்கு லைஃப் நல்லா இருக்கும். அலுமினியத்துல வந்து மெயின்டைன் பண்றது எப்படி அப்படின்னும் போது அலுமினியம் வந்து திக்னஸ் அதிகமா இருந்தாலும் நம்ம வந்து தட்டாம யூஸ் பண்ணுவோம். தட்டுறது அப்படின்னா நம்ம இப்படி கிளறிட்டு கரண்டியில தட்டுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தட்டாம வச்சுக்கிட்டா நமக்கு லைஃப் நல்லா இருக்கும். இது வந்து நம்ம கேஸ்லயும் வச்சுக்கலாம், இண்டக்ஷன்லயும் வச்சுக்கலாம். பிளஸ் வந்து நமக்கு வந்து பொங்குனிச்சு அப்படின்னா கீழே வடிஞ்சு வரும். இப்போ வந்து வில்லேஜ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த மாதிரி வந்து புதுசா கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பொங்குனாலும் கீழே வராது, உள்ளுக்குள்ளாரையே நிக்கும் நமக்கு. அந்த மாதிரி இப்ப கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர்ல இருந்து இதுங்களா, இது வந்து ஆஃபர் போக 1200 ரூபாய் வரும். இந்த சைஸ் நமக்கு 5.5 வரைக்குமே இருக்குது. அந்த சைஸ்ல வில்லேஜ் கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைஸ் வரைக்குமே நமக்கு இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அதுலயே டீலக்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சேஃப்டி வால்வ் வந்து 2 மாடல் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி வால்வு, இது வந்து பிரஷர் இண்டிகேட்டர். பிரஷர் இண்டிகேட்டர் அப்படின்னா உள்ள பிரஷர் இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணும்போது இந்த வெயிட் நம்ம தூக்கி தூக்கி பார்ப்போம் பழைய மாடல்ல. இதுல வந்து இப்ப எப்படி இருக்குன்னா இந்த பிரஷர் இண்டிகேட்டர் மேல ஏறிக்கும். ஃபுல்லா பிரஷர் அடங்கிருச்சு அப்படின்னா இது நமக்கு கீழே இறங்கிக்கும். அதுக்காக இந்த இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஹேண்டிலோட திக்னஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்ப வர்றது எல்லாமே வந்து டபுள் ஸ்க்ரூ வச்சு வருது. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களுக்கு. பிளஸ் இண்டக்ஷன் பேஸ் வருது. இப்ப எல்லாமே கேஸ்லயும் வச்சுக்கலாம், இண்டக்ஷன்லயும் வச்சுக்கலாம். இப்ப இது 5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. 5 லிட்டர்ஸ். இது வந்து 2680, ஆஃபர் போக 2280 ரூபாய் வருது. நார்மலா எல்லாமே நல்லா இருக்கும். பிளஸ் அடி பிடிக்காது. அலுமினியத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீக்கிரம் வந்து அடி பிடிக்காம இருக்கும். எல்லாமே பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இதுல என்ன அப்படின்னா மோஸ்ட்லி வந்து உள்ள பாத்திரம் வச்சு செய்யலாம். அலுமினியம் அப்படின்னும் போது நமக்கு வந்து பாத்திரம் வச்சு செய்யலாம். இந்த மாதிரி பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, அடுக்கு பாத்திரம். இந்த மாதிரி நம்ம அடுக்கு பாத்திரமும் உள்ள வச்சு செய்யலாம். இட்லி வைக்கிறது, ஸ்டீமர் பண்றது, அந்த மாதிரி எல்லாமே உள்ளேயே வச்சு செய்யலாம் நம்ம இதுல. ஸோ இப்ப பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அலுமினியம் வருது. இது ஃபுல்லாவே வந்து அலுமினியம். அதுல அலுமினியம் தான். 1.5 லிட்டர்ல இருந்து 20 லிட்டர் கெப்பாசிட்டி வரைக்கும் இருக்கு. 20 லிட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃபர் போக 7450 ரூபாய் வரும். பிரஸ்டீஜ் மட்டும்தான் இங்க. ஆமா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 லிட்டர் குக்கர் வரைக்கும் நீங்க வந்து கேஸ் இண்டக்ஷன் ரெண்டுலயுமே வச்சுக்கலாம். நம்ம ரெண்டுலயும் வச்சுக்கலாம். இது 12. சோ இண்டக்ஷன்லயும் வச்சுக்கலாம். இது இண்டக்ஷன் பிளஸ் கேஸ் ரெண்டுமே வச்சுக்கலாம் நம்ம. இந்த மாதிரி 12 லிட்டர். ஆமா. இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து மெட்டீரியல் வந்து அலுமினியம் மெட்டீரியல் தான். இப்ப அதிக போறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது ஃபுல்லாவே ஸ்டீல் வரும். ஸ்டீல்லயே வந்து 2 வகை இருக்கு. அதுலயுமே ஸ்டார்டிங் வந்து 1.5 லிட்டர்ல இருந்து இருக்கு நமக்கு. இது வந்து பாட் டைப் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரெகுலர் மாடலே பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஃபேன்சியாவும் இருக்கு, டிஃப்ரெண்டாவும் இருக்கு. 1.5 லிட்டர் சார். 1.5 லிட்டர். இதோட பாத்தீங்க அப்படின்னா இந்த இண்டக்ஷன் பிளஸ் கேஸ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து அட்வான்ஸ் அப்படின்னும் போது நம்ம கிளாஸ் மூடியும் ஒண்ணு கொடுப்பாங்க. இது நீங்க மூடி போட்டு ப்ரெஷர் வைக்கிறதா இருந்தா இந்த மூடி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆர்டினரியா வந்து பாத்திரமா யூஸ் பண்றதா இருந்தா இந்த மாதிரி கிளாஸ் மூடியும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சர்விங் பவுலாவும் நம்ம அப்படியே டேபிள் மேல வச்சுக்கலாம். இது வந்து ஆஃபர் போக 2200 ரூபாய் வருது. 15% டிஸ்கவுண்ட் இந்த மாடலுக்கு எல்லாமே. இந்த ஆஃபர் இருக்கும். ஆமாங்க சார். அதுலயே வந்து இதோட என்ன திக்னஸ் அதிகம் வேணும் அப்படின்னா இப்ப வந்து ட்ரைப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லயே கொடுத்துருக்காங்க. ட்ரைப்ளேக்கும் ஸ்டீலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஆர்டினரி ஸ்டீல்ல வந்து ஒரே இதா கொடுத்துருப்பாங்க, சிங்கிளா ஸ்டீல் மட்டும் பண்ணிருப்பாங்க. இந்த கீழே இந்த பேஸ் வந்து நமக்கு அட்டாச்மெண்ட் பண்ணிருப்பாங்க, இந்த பேஸ். ஆனா ட்ரைப்ளேல பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரே மோல்டடா இருக்கும். ஜாயிண்டே கீழே கிடையாது பாருங்க, ஜாயிண்டே கிடையாது. என்ன ட்ரைப்ளே அப்படின்னா உள்ளேயும் ஸ்டீலு வெளியும் ஸ்டீலு. இந்த சென்டர்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலுமினியம் கொடுத்துருப்பாங்க.
இந்த அலுமினியம் எதுக்கு அப்படின்னா ஸ்டீல்னாவே மோஸ்ட்லி அடி பிடிக்குது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அந்த அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக நமக்கு இந்த லேயர் கொடுக்கறதுனால நம்ம அலுமினியம் மெட்டீரியல் யூஸ் பண்ற மாதிரி இது தாராளமா யூஸ் பண்ணலாம், அடி பிடிக்காது. பிளஸ் கிளீனிங்க்கு ஈஸியா இருக்கும் ஸ்டீல், அதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு. அதுலயுமே இது 2 டைப் இருக்கு. இது வந்து ஹண்டி ஷேப்னு சொல்லிட்டு இது ஒரு மாடல் இருக்கு. அதுலயே வந்து ஸ்ட்ரைட் இருக்கு. இது லிட்டர் கெப்பாசிட்டி வந்து 5 லிட்டர்ஸ் வருது. இது 5, இது 5. இது வந்து ஆஃபர் போக 3980 வரும். அது வந்து 4090 வரும். இது 4090 வரும். அதுல ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 லிட்டர்ஸ்ல இருந்து இருக்கு. 2, 3 இருக்கு. ஆமாங்க. அதுல உள்மூடி டைப் இருக்குது, வெளிமூடி டைப் 2 வகையுமே இருக்கு அதுலயும். அடுத்தது பாத்தீங்கன்னா பிளாக் மெட்டல். பிளாக் மெட்டல் அப்படின்னாவே அலுமினியம் மெட்டீரியலோட சேர்ந்ததுதான். நம்ம ஆர்டினரி அலுமினியத்தோட இது திக்னஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதுவும் வந்து வில்லேஜ் மாடல் தான். பிளஸ் என்ன அப்படின்னா நம்ம பிரியாணி எல்லாம் செய்யறப்ப ஒன்னோட ஒன்னும் ஒட்டாம வரும். அதுக்காக இந்த மாதிரி மெட்டீரியல் நமக்கு பிளாக்ல கொடுப்பாங்க. இந்த மாதிரி இல்ல, இண்டோலியம் தான் இது. இது வந்து ஹார்ட் அனடைஸ்ட்னு சொல்லிட்டு அலுமினியத்தை வந்து ஹீட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. நார்மல் அலுமினியத்தோட டென்சிட்டி இது அதிகம். ஹீட் பண்ணும்போது உள்ள இருக்க அந்த இதெல்லாம் வராது, ஒண்ணுமே ஆகாது. இது நம்ம வந்து ஸ்டீல் கரண்டியுமே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஒண்ணுமே ஆகாது. வாஷபிள் வந்து எல்லா ஸ்க்ரப்புமே போட்டுக்கலாம் இதுல. இது எல்லாமே போடலாம், ஒண்ணும் ஆகாது. இது வந்து ஆஃபர் போக 3380 ரூபாய் வரும். ரைஸ், குழம்பு வைக்கிறது எல்லாமே பண்ணிக்கலாம். இது நம்ம பாத்திரமாவும் யூஸ் பண்ணிக்கலாம், குக்கராவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அகலமா இருக்கனால மல்டி பர்பஸா இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் இது பண்ணிக்கலாம். என்ன இதுல அப்படின்னா நம்ம ஹேண்ட் வாஷ்க்கு இது நல்லா இருக்கும். டிஷ் வாஷர்ல நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப நம்ம அடுத்ததா பார்க்கும்போது குக்கர்ல வந்து இருக்கிறதுலே லேட்டஸ்ட் மாடல். இதுல சமைக்க தெரியாதவங்களுக்கு கூட இந்த ஹேண்டலிங் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன அப்படின்னும் போது நமக்கு நார்மலா இந்த குக்கர்ல வந்து நம்ம இப்படி வந்து ஓபன் பண்ணி க்ளோசிங் வந்து இந்த மாதிரி பண்ணுவோம். 2 ஹேண்டில் மேல கீழே இந்த மாதிரி வரும். ஆனா இப்ப லேட்டஸ்டா வர இந்த மாடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 சைடு நமக்கு பாத்திர மாதிரியே ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. பிளஸ் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா இந்த லென்த் ஹேண்டில் இருக்கிறது வந்து இப்படி பிளிப் பண்ணாவே நமக்கு ஓப்பன் ஆயிரும். பிளஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். பிளஸ் லாக் வந்து இதுல வந்து நீங்க எப்படி வேணாலும் நம்ம வச்சு லாக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. பிளஸ் ஓப்பனிங்கும் ஈஸியா இருக்கும், லாக்கிங்கும் வந்து நமக்கு எப்படி வேணாலும் வச்சு லாக் பண்ணிக்கலாம் நம்ம இதுல. சரிங்களா? இன்னொன்று அட்வான்ஸ் என்ன அப்படின்னா நார்மலா எப்பயும் போல நம்ம விசில் உள்ள இருக்கிற இந்த இண்டிகேட்டர் இது எல்லாமே நார்மல் குக்கர் மாதிரி தான். ப்ரெஷர் வைக்கும் போது மட்டும் நம்ம இந்த மூடி போட்டுக்கிட்டா போதும். நம்ம டேபிள்ல வந்து சர்விங் பவுலா யூஸ் பண்றதுக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அடிஷ்னலா இந்த மாதிரி கிளாஸ் மூடி ஒண்ணு நமக்கு கொடுத்துருக்காங்க. நார்மலா வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு வந்து இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஹேண்டில் இப்படி இருக்கும்போது நமக்கு கிளாத்தும் தேவைப்படாது, நல்ல ஹெவி ஹேண்டிலாவும் டபுள் ஸ்க்ரூ வச்சு இப்ப வரதும் கொடுத்துருக்காங்க. இந்த பேஸும் வந்து ஒரே மோல்டடா இருக்கறனால நமக்கு வந்து சீக்கிரம் அடிப்பிடிக்காது. ஃபுட்டு வந்து நீங்க என்ன வெரைட்டிஸ் வேணாலும் இதுல செய்யலாம். குழம்பு வைக்கிறது, கிரேவி பண்றது, சாப்பாடு வைக்கிறது, வெரைட்டி ரைஸ் செய்யறது எல்லாமே நீங்க இதுல வந்து பண்ணிக்கலாம் தாராளமா. மெட்டலோட திக்னஸ் நல்லா ஹெவியா ட்ரைப்ளேன்றனால தாராளமா நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கேஸ், இண்டக்ஷன் ரெண்டுலயுமே நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாவே. பிளஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டின்றனால ஒரு 200 கிராம் ரைஸ் வந்து 2 பேத்துக்கு யூஸ் பண்றதுக்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நாங்க 4 பேர் 5 பேர் இருக்கோம், இதுலயே மாடல் என்ன பெருசு வேணும் அப்படின்னாலுமே இதுலயே வந்து சைஸ் பாத்தீங்க அப்படின்னாலும் 5 லிட்டர் வரைக்கும் இருக்கு. இது கெப்பாசிட்டி வந்து 5 லிட்டர். 5 லிட்டர்னும் போது ஒரு 600 கிராம் டு 700 கிராம் ரைஸ் மட்டும் நீங்க தாராளமா செஞ்சுக்கலாம். இது வந்து 6 to 7 பேர் வரைக்கும் நீங்க குக்கிங் பண்ணிக்கலாம். ஹீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அலுமினியத்துல செய்யறத விட 1 hour 2 hours இது அதிகமா தான் இருக்கு. இப்ப அதுல ஒரு 2 hours இருக்கு அப்படின்னா இதுல வந்து 3 hours வரைக்கும் நீங்க தாராளமா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஹீட் வந்து நல்லாவே கொஞ்சம் நிக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரைப்ளேவும் இருக்குது, நமக்கு ஆர்டினரியும் இருக்குது. ஆர்டினரி சில்வர், அதுலயே வந்து பிளாக் மெட்டீரியலும் நமக்கு இருக்கு. இதுல வந்து 2 லிட்டர்ஸ்ல இருந்து 5 லிட்டர்ஸ் வரைக்கும் நமக்கு இருக்குது. அகலமா வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், இல்ல இந்த மாதிரி உயரமா வேணாலும் நமக்கு எடுத்துக்கலாம். இதுல ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 லிட்டரே வந்து 6680, ஆஃபர் போக 5400 ரூபாய் அந்த மாதிரி தான் வரும். இப்ப நார்மலா வந்து இப்ப வந்து ஆர்டினரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 15% கொடுக்குறாங்க.
அதே ட்ரைப்ளே அப்படின்ற மெட்டீரியலுக்கு மட்டும் 20% வந்து ஸ்பெஷலா கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம அடுத்ததா பாக்குறது வந்து ப்ரெஷர் இட்லி குக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலா நம்ம அப்பையில இருந்து பாத்தீங்கன்னா துணி வச்சுதான் நம்ம வந்து இட்லி பாத்திரமே யூஸ் பண்ணுவோம். அது அலுமினியத்துல பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இட்லி பிளேட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம துணியே யூஸ் பண்ணவே தேவையில்லை. லைட்டா ஆயில் மட்டும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற ஆயில் எதுனாலுமே நம்ம போட்டு லைட்டா தடவி விட்டா போதும். தடவிட்டு மாவு ஊத்தி வச்சுட்டு இந்த மாதிரி உள்ள வச்சுக்கலாம். உள்ள வச்சுட்டு இதுல இந்த ப்ரெஷர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலா குக்கர்ல மட்டும்தான் வரும். இப்ப வந்து இட்லி பாத்திரத்துக்கு இந்த மாதிரி குக்கர் கொடுத்துருக்கனால ஒரு 10 நிமிஷம் டைம் மேக்சிமம் நமக்கு ஆகும். அந்த 10 நிமிஷம் கழிச்சு உள்ள ப்ரெஷர் தாங்காம இது ஃபுல்லா வெளியில வந்துடும். நார்மல் குக்கர் மாதிரி இது லைட்டா விசில் கேட்கும். ஆமா, விசில் சவுண்ட் கேட்கும். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து இண்டக்ஷன்லயும் வச்சுக்கலாம், கேஸ்லயும் வச்சுக்கலாம். இது ட்ரைப்ளே இல்ல, ஆர்டினரி தான். இது ஆர்டினரி தான், இது ட்ரைப்ளே கிடையாது. சோ இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. பிளஸ் அடிஷனலா வந்து மல்டி கடாயின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. மல்டி கடாய் இது மல்டி கடாய் அப்படின்னா இதுலயும் வந்து நமக்கு இந்த மாதிரி 2 இட்லி பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. பிளஸ் இந்த அதே வந்து நம்ம இந்த ஸ்டீமர்ல காய் வேக வைக்க, கொல்கட்டை வேக வைக்கிறதுக்கு இந்த இடியாப்பம் பிளேட் இதுவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த தட்டு இட்லி அந்த மாதிரி இதுவும் மல்டி பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் நம்ம இட்லி பாத்திரம் அப்படின்னும் போது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததுல வெறும் இட்லிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா இந்த மல்டி கடாயில வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த வானலை வந்து ஆர்டினரி பாத்திரமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது அதனாலதான் இது வந்து மல்டி கடாயின்னு சொல்றாங்க. பிளஸ் இதுவும் இண்டக்ஷன் பிளஸ் கேஸ் ரெண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கடாயாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இத்தனை வெரைட்டிஸ்க்கும் நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃபர் போகவே 2200 ரூபாய், 2800 அந்த ரேஞ்சிலயே இருக்குது. சைஸ் வந்து 2 சைஸ் இருக்கு. இது 2 வகையில இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1350 ரூபாய் வருது. இது வந்து சிங்கிள் பர்பஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே இந்த மாதிரி கடாய் இந்த மாதிரி எடுக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா மல்டி பர்பஸா நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இட்லி தட்டு மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஆர்டினரி அந்த குக்கர்லயே வச்சு இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நம்ம எண்ணெய் மட்டும் தடவிக்கிட்டா போதும். நம்ம ஆர்டினரி குக்கர்ல வைக்கிறப்ப மேல வந்து வெயிட் போடக்கூடாது. வெயிட் போடாம நீங்க அப்படியே ஒரு 10 நிமிஷம் டைம் வச்சு நம்ம எடுத்துக்கணும். இதுக்கும் ஆயில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும், வேற ஒண்ணும் கிடையாது. இதுல வந்து 2 சைசஸ் இருக்கு. 4 பிளேட்டடும் இருக்கு, 6 பிளேட்டடும் இருக்கு. இதுல இது வந்து நம்ம 10 லிட்டர் 12 லிட்டர் குக்கர்ல வச்சுக்கலாம். இந்த சைஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தது அப்படின்னு பார்க்கும்போது 5 லிட்டர் குக்கரு, 7.5 லிட்டர் குக்கர் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க வச்சுக்கலாம். இட்லி பாத்திரமே தேவையில்ல. நம்ம நார்மலா சிங்கிள் குக்கர் நம்ம ப்ரெஷர் வைக்கிற குக்கர்லயே நம்ம இந்த பிளேட் மட்டும் வாங்கிட்டாலுமே என்ன சைஸ் குக்கர் வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளேட்டும் வாங்கிக்கலாம். 2 பிளேட் போதும், 3 பிளேட் அந்த மாதிரி கூட வாங்கி இதை நம்ம அப்படியே குக்கர்ல வச்சு மேல விசில் போடாத ஒரு 10 நிமிஷம் டைம் வச்சு நம்மளே எடுத்துக்கலாம். இப்ப நம்ம அடுத்ததா பிரஸ்டீஜ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏர் ஃப்ரையர். ஏர் ஃப்ரையர் அப்படின்னா ஆயிலே இல்லாம நீங்க என்ன சமைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையுமே இதுல நீங்க செஞ்சுக்கலாம். சிக்கன் பண்றது, மட்டன் பண்றது, கிரேவி, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் டிப்ஸ் பண்றது, பிரெஞ்சு ஃப்ரை பண்ணிக்கலாம், கட்லெட் பண்றது பண்ணிக்கலாம், சமோசா, பப்ஸ் இது எல்லாமே பண்ணிக்கலாம். பிளஸ் என்ன அப்படின்னா இதுல வந்து நார்மல் ஏர் ஃப்ரையர் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து வெறும் ஃப்ரையிங் மட்டும் பண்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த அட்வான்ஸ் இதுல என்ன அப்படின்னா நமக்கு ஓடிஜில செய்யற மாதிரி இந்த மாதிரி கிரில்லரும் கொடுத்துருப்பாங்க. ஃபுல் கோழி வைக்கிறது, இல்ல பீசஸா வைக்கிறது, ரொட்டேட் ஆகுற மாதிரி நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாடல்ல. இதுக்குன்ற தனியா நமக்கு ஓடிஜி அந்த மாதிரி எதுவுமே வாங்க வேண்டியது இல்லை. இதுலயே வந்து நமக்கு கிரில்லரும் வந்துருது, ரொட்டேசரியும் வந்துருது. பிளஸ் இந்த கிரில் ட்ரே வந்து இந்த மாடல்ல 2 கிரில் ட்ரே கொடுத்துருப்பாங்க. பிளஸ் இந்த வந்து ஃப்ரையர் பவுல் ஒன்னு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க நமக்கு இதுலயே. இது எப்படி யூஸ் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் அது ரொட்டேட் ஆகும். கண்டிப்பா இது ஆகும். நமக்கு என்ன அப்படின்னா ஆன் பண்ண உடனே நமக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே காட்டும். டிஸ்பிளேல வந்து ஃப்ரையருக்குன்னு தனியாவே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரையர் மட்டும் நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்னா டெம்பரேச்சர் அதுவே செட் ஆயிரும். அந்த டெம்பரேச்சர் செட் ஆனதுக்கு அப்புறம் ஆன் அப்படின்ற பட்டன் மட்டும் இந்த இடத்துல காட்டும். ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த உள்ள இருக்கிற அந்த ரொட்டேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ரொட்டேட் ஆகும். ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு வந்து ஓபன் பண்ணி பார்க்க வேண்டியதும் இல்லை. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால நமக்கு அப்படியே வந்து நம்ம ஓபன் பண்ணாம இது வந்து நம்ம என்ன நடக்குதுன்றத தாராளமா இதுலயே பாத்துக்கலாம்.
சரிக்கா, இப்போ வந்துட்டு இப்போ கஸ்டமர் வந்து எங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி காட்டுங்கன்னா நீங்க பண்ணி தருவீங்க. சோ கஸ்டமருக்கு இதோட டீடைல்ஸ் தெரியல, இல்ல எங்களுக்கு இந்த மாதிரி டெமோ பண்ணணும், உள்ள ப்ராடக்ட் வச்சு நீங்க பண்ணணும் அப்படின்னா கூட நாங்க வந்து செஞ்சு கொடுக்குறோம். செஞ்சு கொடுக்குறோம். உள்ள இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கா இப்போ ஒரு கோழி வச்சோம் அப்படின்னா அது எவ்வளவு நேரம் ஆகும்? சிக்கன் வைக்கிறதா இருந்தா கண்டிப்பா வந்து ஒரு 30 மினிட்ஸ் 35 மினிட்ஸ் ஆகும். அதுமே நம்ம குவான்டிட்டி என்ன சைஸ் வைக்கிறோமோ அதை பொறுத்து நமக்கு டைமிங் ஆகும். இப்போ ஒரு 1/2 kg தான் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 25 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் ஆகும். அதே நம்ம ஃபிஷ் எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னும் போது ஃபிஷ் வந்து கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கும். அதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் மேக்சிமம் அவ்வளவுதான் ஆகும். இப்போ கேக் எல்லாம் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 kgக்கு வைக்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 35 மினிட்ஸ் ஆகும். கண்டிப்பா ஆகும். இதுல வெஜ் நான்வெஜ் எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். இதுல கட்லெட் ஆயில் இல்லாம பண்ணிக்கலாம். டேஸ்டுக்கு நீங்க வேணும் அப்படின்னா இதுலயே வந்து நம்ம லைட்டா பிரஷ் மாதிரி பண்ணிக்கிட்டா நம்ம போதும். ஓபன் பண்ணி பிரஷ் மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டா போதும். இந்த மாடல்ல இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 14,000 ரூபாய் வருதுங்க சார். ஆஃபர் போக 9,800 ரூபாய் வரும். இது ஈஸியா இருக்கும். ஒரே டைம்ல வந்து நம்ம 2 ப்ராடக்ட்டும் வச்சுக்கலாம். இப்ப இதுல வந்து நம்ம வந்து ஃபிஷ் வைக்கிறோம் அப்படின்னா இதுல வந்து சிக்கன் பீசஸ் வச்சுக்கலாம். ரெண்டுமே நம்ம ஒரே டைம்ல நம்ம வச்சுக்கலாம். என்னன்னா இதுல நம்ம சப்போஸ் பட்டர் பேப்பர் அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னா மட்டும் ஒரு ட்ரே மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம், நாங்க கிளீன் பண்ணிக்கிறோம் அப்படின்னும் போது 2 ஐட்டம் நம்ம ஒரே டைம்ல வச்சுக்கலாம். கீழேயே வந்து இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரே ஒண்ணு நமக்கு கொடுக்குறாங்க. சோ நமக்கு இது ரொட்டேட் ஆகும் போதோ இல்ல பீசஸ் வைக்கும் போதோ அதுல இருக்கிற வேஸ்டேஜ் ஏதாவது வரும்போது இந்த ட்ரே எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். மெயின்டெனன்ஸ் ஈஸி. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 இயர் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. ஒர்க் ஆகல ஹீட் ஆகல அப்படின்னா 1 இயர் வரைக்கும் நீங்க ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிக்கலாம். இது கால் புக் பண்ணாம வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணி தருவாங்க. பிரஸ்டீஜ்ல நம்ம இங்க எடுத்துட்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ட்ரே வந்து பாத்தீங்க அப்படின்னா அலுமினியம் மெட்டீரியல். அலுமினியம் மெட்டீரியல்ல பவுடர் கோட்டிங் பண்ணிருக்காங்க இந்த பிளாக்கா இருக்கிறதுல. இது வந்து நார்மல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெஷ். இது வந்து எஸ்எஸ்ல கொடுத்திருக்காங்க. இந்த ட்ரே வேஸ்டேஜ் ட்ரே மட்டும் நமக்கு வந்து அலுமினியத்துல கொடுக்குறாங்க. ரிமூவபிள் வாஷபிள்ன்றனால இது வந்து அலுமினியத்துல கொடுத்திருக்காங்க. பிளஸ் பவுடர் கோட்டிங்னால ஆயில் வந்து இதுல அதிகம் ஒட்டாது நமக்கு. இது வந்து நம்ம இந்த ஃபிங்கர் டிப்ஸ் பண்றோம் இல்லைங்களா, அதுக்காக இது கொடுக்குறாங்க. நார்மலா இதுல வந்து ஃபிங்கர் டிப்ஸ் வைக்கிறத விட இதுல குவான்டிட்டி வந்து நம்ம அதிகமா பண்ணிக்கலாம். லைட்டா ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு இதுக்குள்ளேயே நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இந்த ஹேண்டிலிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பிரஸ் பண்ணி இது ஓபன் பண்ணிட்டு நம்ம இதுக்குள்ள அப்படியே வச்சுக்கலாம். பண்ணிக்கலாம். இதுக்குள்ளாரையே நம்ம வச்சு பண்ணிக்கலாம். சோ நம்ம ஹேண்டில் போடணும் அப்படின்னா மட்டும் இது லைட்டா அப்படி பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ் பண்ணி இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா இது லாக் ஆயிக்கும். இந்த இடத்துல நம்ம கிளிப் மாதிரி கொடுப்பாங்க. சோ வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிளிப் நமக்கு கிடைக்கும் பிடிக்கிறதுக்கு. இது கேக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபிங்கர் டிப்ஸ் பண்றதுக்கும் நம்ம இது மல்டி பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதை விட இன்னும் எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் கம்மியா வேணும் அப்படின்னு போகும்போது அதுலயே நமக்கு இந்த மாடல் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா இது வந்து நமக்கு ரைஸும் பண்ற மாதிரி பவுல் கொடுத்துருக்காங்க. இது வந்து கேக்குக்குன்னு தனியாவே நமக்கு ட்ரே இது கொடுத்துருக்காங்க. பிளஸ் இது வந்து ஏர் ஃப்ரையர் தான். இது வந்து கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 6.5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. இதுல வந்து நம்ம இந்த வெரைட்டி ரைஸ் பண்றோம் இல்லைங்களா, பிரியாணி பண்றது புலாவ் பண்றது அந்த மாதிரி இதுல நம்ம பண்ணிக்கலாம். இந்த ட்ரே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கிரில் ஐட்டம் செய்யறோம் இல்லைங்களா, ஃபுல் கோழி வச்சு ரொட்டேட் பண்றது இல்ல பீசஸா வைக்கிறது, அதுக்காக இந்த மாதிரி ரொட்டேசிட்டி இதுல கொடுத்துருக்காங்க. உள்ளே நம்ம ரைஸ் பண்ணும்போது மட்டும் இந்த இதை எடுத்துட்டா போதும். டைரக்டா இதுல வந்து ரைஸ் நம்ம வச்சுக்கலாம். ரைஸ் வந்து நம்ம நார்மலா வந்து குக்கர்ல வைக்கிற டைமிங்கோட ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகும் கண்டிப்பா. இதுல என்னன்னா டைமர் டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைம் முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுல நமக்கு ஆஃப் ஆயிரும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆன் ஆஃப் பிளஸ் டைமர் இன்க்ரிமெண்ட் கம்மி பண்றது அதிகம் பண்றது கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சரும் இதுலயே கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம இது நார்மலா செட் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப்படின்ற பட்டன் கொடுத்தாவே அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிரும். பிளஸ் அந்த டைமிங் முடிஞ்சோன்னா அதுவே கட் ஆஃப் ஆயிரும். இது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கனால நமக்கு வந்து பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஓபன் பண்ணன்றது தேவையே இல்லை. தேவையில்லை. அந்த டைமிங் முடிஞ்சாலும் அதுவே ஆஃப் ஆயிரும். சோ இந்த கேக் பவுல் வந்துருது நமக்கு இதுலயே. இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தது பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மாடல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி நான் காட்டுறேன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆன் பண்ணோம்னா
15 நிமிஷம் டைமிங், 185 டிகிரி சென்டிகிரேட்டும் இதுலயே காட்டுது. இப்ப நான் ஃபிங்கர் டிப்ஸுக்காக இப்ப நான் செட் பண்ணிருக்கேன். அது பாத்தீங்க அப்படின்னா 200 வந்து சென்டிகிரேட்ல வச்சிருக்கேன். டைமிங் வந்து 15 நிமிஷம் வச்சிருக்கேன். பிளஸ் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துட்டேன். அந்த டைம் முடிஞ்சுன்னு ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். நம்ம பக்கத்துல இருந்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இதுல. சோ அந்த டைமிங்குள்ள நமக்கு முன்னாடியே வேணும் அப்படின்னாலும் டைரக்டா நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஓபன் பண்ணி நம்ம இதுல ஈஸியாவே எடுத்துக்கலாம். ஆஃப் பண்ணிட்டேன், ஆஃப்னு உங்களுக்கு காட்டும். பிளஸ் இது வந்து நம்ம அப்படியே ஓபன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது ஏர் ஃப்ரையர்லயே இது ஒரு மாடலு. மற்ற மாடல் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் பிளாக்கா பாத்திருப்பீங்க. கிரில்லர் இது எல்லாமே உள்ளேயே ஸ்டோரேஜ் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். இது லேட்டஸ்ட் மாடல்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏர் ஃப்ரையர்லயே உங்களுக்கு வந்து கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளாஸ்லயே கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ரையருக்கு எல்லாமே கிளாஸ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ட்ரே மட்டும் நம்ம இதுல எடுத்து வாஷ் பண்ற மாதிரி வரும் இந்த கிரில்லருக்கு. பிளஸ் இது எல்லாமே வந்து கிளீனிங்க்கு ஈஸியா இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபுல் கிளாஸ்லயே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஃபைபர்னும் போது இந்த இடம் மட்டும் உங்களுக்கு வெளியே அவுட்டர் மட்டும் ஃபைபர்ல பண்ணிருக்காங்க. உள்ள நம்ம இந்த குவாண்டிட்டி வைக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ்லயே கொடுத்துருக்காங்க. இது கிளீனிங்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல அட்வான்ஸ் அப்படின்னும் போது முன்னாடி இருந்த மாடல் உங்களுக்கு வந்து கிரில்லருக்குன்னு வந்து பேஸ்கெட் இது எல்லாமே உள்ளேயே வச்சு நீங்க ஸ்டோரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து நீங்க ஃப்ரையிங்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணி முடிச்சிடலாம். யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இதுல வந்து சைட்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இப்படி பிளிப் பண்ணும் போது என்ன ஆகும்னா இது வெளியில வந்துட்டு இதை நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரொட்டேட் பண்ணும் போது என்ன ஆகுன்னா உள்ள இருக்கிற அந்த காயில் வந்து நமக்கு மேல தெரியும். சரிங்களா? தெரியறப்ப என்னன்னா நம்ம இந்த ஃபிஷ் கட்லெட்டு அந்த மாதிரி செய்யறதுக்கு அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு வெசல் நமக்கு தனியாவே கொடுத்துருக்காங்க. இதுல கொடுத்துருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம லைட்டா மட்டும் இதுல ஆயில் அப்ளை பண்ணா போதும். இல்ல ரொம்ப டீப் ஃப்ரைலயே நாங்க ஆயில் கம்மியா தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த கிரில்லுக்குள்ள மட்டும் நீங்க ஆயில் அப்ளை பண்ணி சும்மா அந்த கிரில்லுக்கு நடுவுல ஆயில் நிக்கிற அளவுக்கு மட்டும் வச்சுக்கிட்டா போதும். வச்சுட்டு நம்ம ஃபிஷ் கட்லெட்டு எல்லாமே வச்சுக்கலாம். இதுல சேம் ஆப்ஷன் இதுல நம்ம வச்சுக்கலாம். நம்ம எப்பயுமே உள்ளுக்குள்ள வைப்போம். இதை ரொட்டேட் பண்ணி விட்டு நம்ம அப்படியே மேல கிரில்லர் மாதிரி வச்சுக்கிறோம். இதுல தாராளமா இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரும். மல்டி பர்பஸா நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃபர் போகவே இது வந்து 12,500 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வருங்க சார். வாரண்டின்றது எல்லாத்துக்குமே 1 year வருது பிரஸ்டீஜை பொறுத்த வரைக்குமே. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 30% ஆஃபர் கொடுக்குறாங்க. எம்ஆர்பில இருந்து 30% ஆஃபர் கொடுக்குறாங்க. எல்லாமே பிரஸ்டீஜ் மட்டும்தாங்க சார். ஏர் ஃப்ரையர் பொறுத்த வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா 1 year வரைக்கும் ஃப்ரீ சர்வீஸ் பிளஸ் டோல் ஃப்ரீ நம்பர் கால் புக்கிங் இருக்கு. கால் புக் பண்ணிட்டு வீட்டுக்கே சர்வீஸ் தருவாங்க. நம்ம எடுத்துட்டுலாம் வர வேண்டியதே கிடையாது. இந்த மாடல் கொஞ்சம் இந்த மாதிரி ஃபேன்சியாவும் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மல் வெசலாவும் இது யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளஸ் இது வந்து கேஸ் மட்டும் தான் வைக்க முடியும். அப்படியே நம்ம வச்சு செய்யற மாதிரி இருந்தா கேஸ்ல மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இதை இது வந்து காயில் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஓப்பன்ல. பிளஸ் இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு கீழே சூடா இருக்கும். இந்த மாதிரி மேல ஓப்பனா வைக்கிறப்ப நமக்கு ஹீட் வந்து கொஞ்சம் சீக்கிரமா குறையும். அதுக்காக இதை நம்ம கொடுக்கோம். மற்ற மாடல் அப்படின்னும் போது இது நம்ம ஓபன் பண்ணி வச்சு இப்படி கொஞ்ச நேரம் விட்டா மட்டும்தான் அந்த ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகும். இந்த மாடல்ல வந்து நமக்கு வந்து இப்படி மேல இருக்கிறப்ப சீக்கிரம் வந்து ஹீட் வந்து கம்மியாயிரும். ஸோ திரும்ப நம்ம வந்து அந்த ஹீட்டு குறைஞ்சதுக்கு அப்புறம் இப்படி நம்ம வந்து லிஃப்ட் பண்ணி விட்டுலாம். இதுவுமே வந்து டிஜிட்டல்ல கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆன் பண்ணோன்னு பாத்தீங்க அப்படின்னாவே நமக்கு டிஜிட்டல் மேல தான் கொடுத்துருக்காங்க. இப்ப ஃபிங்கர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலயே நம்ம டைமர் செட் பண்ணணும். டைமரு டெம்பரேச்சர் எல்லாமே நம்ம வந்து இதுலயுமே நம்ம செட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா இப்ப இதுல வந்து நம்ம வந்து டைரக்டா இதுல வந்து டைம் செட் பண்ணிட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். பிளஸ் இதுல வந்து நம்ம டைரக்ட் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கணும். மெயின் வந்து ஆஃப் பண்ணிக்கணும். இதுல கண்டிப்பாங்க சார் பண்ணி கொடுக்குறோம். அடுத்தது வந்து பாக்குறது என்னன்னா நமக்கு இண்டக்ஷன் ஸ்டவ். பிளஸ் இண்டக்ஷன் அப்படின்னாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சில்வர் பாத்திரம் மட்டும்தான் வைக்க முடியும் அப்படின்னு கஸ்டமர்ஸ் எல்லாருமே நினைப்பாங்க. பிளஸ் இண்டக்ஷன் பேஸ் இருக்கிற இந்த மாதிரி பாத்திரம் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எல்லாருமே சில்வரும் இண்டக்ஷன் பேஸ் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாததுக்காக பிரஸ்டீஜ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி புதுசா ஒரு இண்டக்ஷன் இப்ப விட்டுருக்காங்க. இதுக்கு இண்டக்ஷன் சொல்ல முடியாது. இது வந்து நம்ம மல்டி பர்பஸா எல்லா பாத்திரமும் வச்சு இதுல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் இந்த மாதிரி கிரில்லர் ட்ரே ஒண்ணு கொடுத்துருக்காங்க. நம்ம கிரில் பண்றது இந்த ஃபுல்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரை சப்பாத்தி எல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அதுவுமே இது மேலேயே வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இதுல வந்து சில்வர் பாத்திரமும் வைக்கலாம். இந்த மாதிரி சில்வர் பாத்திரமும் நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.
பிளஸ் இண்டக்ஷன் பேஸ் இருக்கிற பாத்திரமும் வச்சுக்கலாம். இல்ல என்கிட்ட இண்டக்ஷன் பேஸ் இல்ல, அலுமினியம் குக்கர் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அலுமினியத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ் இல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் வச்சிருக்கிறீங்கல்ல இந்த மாதிரிதான் இருக்கும். ஸோ இந்த பாத்திரமும் குக்கரும் நீங்க தாராளமா இதுல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சில்வர் பாத்திரம் வைக்கலாம், வித்தவுட் இண்டக்ஷன் பேஸ் இருக்கிறதும் வைக்கலாம், அலுமினிய பாத்திரமும் வைக்கலாம், இரும்பு பாத்திரமும் வைக்கலாம். நீங்க எது வேணாலும் நீங்க இதுல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. பிளஸ் இந்த மாடலுக்கு இந்த கிர்லர் ஒண்ணு கொடுக்குறாங்க ஃபுல்கா பண்றதுக்கு, ட்ரை சப்பாத்தி போடுறதுக்கு, பிளஸ் ஃபிஷ் எல்லாம் வைக்கிறாங்க இல்லைங்களா, அதுவுமே நீங்க இதுல வச்சு டைரக்டா செய்யலாம். ஸோ செய்யும் போது இந்த ஆயில் எல்லாம் இறங்குது அப்படின்னு சொல்லும் போது தாராளமா இது வந்து நம்ம வந்து வெறும் ட்ரை கிளாத் வச்சு நம்ம தொடச்சிக்கலாம். ட்ரை கிளாத் வச்சு நீங்க தாராளமா செய்யலாம். இந்த இடத்துல வந்து நல்லா நமக்கு ஹீட் வந்து ஆகும். இந்த இடம் ஹீட் ஆகும் காயிலோட இது. சோ இந்த இடம் கண்டிப்பா வந்து நமக்கு ஹீட் ஆகும். சோ இந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து கை வைக்க கூடாது. அதுவே அதோட ஹீட் வந்து இங்க கீழே வந்து 100% கீழே இறங்காது. தாராளமா இது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ் இண்டக்ஷன் சொல்லிட்டு எல்லா வகையான பாத்திரமும் இதுல வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் என்ன அப்படின்னா இதுக்கும் வந்து 1 year வாரண்டி இருக்குது. சர்வீஸ் வந்து இங்கேயே இருக்குது. கம்பெனி வாரண்டி வந்து 1 year வரைக்கும் குடிக்கிறாங்க. கம்பெனி சர்வீஸ் சென்டர்ல நீங்க பண்ணிக்கலாம். வாரண்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பிரஸ்டீஜ் செரி ரோட்ல இருக்கிற ஷோரூம்லயே நீங்க வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். இங்கே சர்வீஸும் இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃபர் போக 4000 ரூபாய் வருதுங்க சார். 4000 ரூபாய் வருது. 1 year வாரண்டி இருக்குங்க சார். 1 year வரைக்கும் ஃப்ரீ சர்வீஸ் கம்பெனி சர்வீஸ் பண்ணி தராங்க. அதுக்கப்புறம் ஷோரூம்லயே கூட நீங்க இங்கேயே கூட சர்வீஸும் பண்ணிக்கலாம். ஸ்டவ்னாவே நமக்கு நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய மாடல் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். பர்னர் மேல சிம்பிளா கொடுத்துருப்பாங்க, ஸ்டாண்ட் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஏதாவது பொங்குனுச்சுன்னா கூட நம்ம அப்படியே ஃபுல்லா நமக்கு வந்து கிளீன் பண்ணணும், துடைக்கணும் அப்படின்ற மாதிரிதான் யோசிப்பாங்க. ஆனா இப்ப அந்த மாதிரி இல்ல. நமக்கு பொங்கனாலுமே வந்து கீழே போகாம இருக்கிறதுக்காக, அதாவது டேபிளுக்கு போகாம இருக்கிறதுக்காக இப்ப லேட்டஸ்டா பிரஸ்டீஜ்ல கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இப்ப லேட்டஸ்டா வந்திருக்க பிரஸ்டீஜ் ஸ்வச் ஸ்டவ். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பர்னர் 3 பர்னர் 4 பர்னர் வரைக்கும் அவைலபிள் இருக்கு. இதுல என்ன அட்வான்ஸ் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம், பிளஸ் இந்த பர்னரும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், பிளஸ் இந்த பர்னர் செட்டுமே வந்து ரிமூவ் பண்ற மாடல் இதோட மட்டும்தான் கொடுத்துருக்கோம். சோ நமக்கு வந்து பொங்கனாலுமே பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு நமக்கு இந்த பிளேட்டுக்குள்ள இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி லிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படி இருந்தாலுமே இந்த கிளாஸுக்குள்ளதான் நிற்கும். நம்ம கீழே வைக்கிற இந்த டேபிள் மேல வந்து நமக்கு படாது. நம்ம இதுக்குள்ளாரியே நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கலாம். கிளாஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 years வாரண்டி கொடுக்குறாங்க. சர்வீஸ்க்கு வந்து 2 வருஷம் வரைக்கும் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிக்கலாங்க. கால் புக் பண்ணிட்டு அதுவுமே வீட்டுக்கே வருவாங்க. நம்ம எடுத்துட்டு வர வேண்டியதெல்லாம் கிடையாது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃபர் போக 7300 ரூபாய் அந்த மாதிரி வருங்க சார். 2 பர்னர். இதுலயே வந்து இல்ல இதே மாடல் வேணும், ஆனா எனக்கு பிரைஸும் கம்மியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அதுலயே வந்து சைஸும் சின்னதாவும் இருக்கு. சோ இந்த மாதிரி வரும். இது வந்து அதுலயே 3 பர்னர் லிஃப்ட் பண்ற மாடல்லயே. இது வந்து ஆஃபர் போக 7800 அந்த மாதிரி வருங்க சார். இப்ப 3 பர்னர்லயே கொஞ்சம் ரேட்டு கம்மி. இல்ல இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹையர் அண்ட் வேல்யூ வேணும் அப்படின்னும் போது இது வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லா அகலமாவும் அதிகமாவும் இருக்கும். இதுல வந்து இந்த பிளேட் வந்து நமக்கு அடிஷனலா கொடுப்பாங்க, எடுத்து வாஷ் பண்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. சிந்தனாலுமே இந்த அடிஷனல் பிளேட்டும் நமக்கு இந்த மாடல்ல வருது. இந்த பிளேட் எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இதுவும் கிளாஸ் தாங்க சார். இதுக்கும் 5 years கிளாஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. சர்வீஸ்க்கு 2 years வாரண்டி கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து கால் புக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே வீட்டுக்கே வருவாங்க. கேஸ் ஸ்டவ், சிம்னிக்கு, நமக்கு ஏர் ஃப்ரையருக்கு, ஓடிஜிக்கு, கிரைண்டர், இது எல்லாமே பிரஸ்டீஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீட்டுக்கே சர்வீஸ்க்கு வருவாங்க. நம்ம எடுத்துட்டு வர வேண்டியதே இல்லை. நம்ம நார்மலா பாத்தீங்க அப்படின்னா நான்ஸ்டிக் அப்படின்றது மட்டும்தான் யூஸ் பண்ணிருப்போம். ஸோ நான்ஸ்டிக் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஆயில் கம்மியா போட்டு யூஸ் பண்ணுவாங்க, பிளஸ் அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்ப எல்லாருமே வந்து அதிக ஸ்டீல் நான் யூஸ் பண்ணுவேன், இண்டக்ஷன்லயும் வைக்கிறேன் அப்படின்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா ட்ரைப்ளே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்ப புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ட்ரைப்ளே அப்படின்னா நமக்கு அடி பிடிக்காம இருக்கும், பிளஸ் இண்டக்ஷன்லயும் வச்சுக்கலாம், நீங்க கேஸ்லயும் வச்சுக்கலாம். நான்ஸ்டிக் நீங்க எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மெத்தட்ல இதை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் கம்மியாவும் ஊத்தி யூஸ் பண்ணிக்கலாம், அதிகமா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது அடிப்பிடிக்காம இருக்கு. இதோட திக்னஸ் கொஞ்சம் அதிகமா பண்ணிருக்காங்க. இது ட்ரைப்ளே அப்படின்னா நமக்கு 3 லேயர் வச்சு கொடுப்பாங்க. 3 லேயர் அப்படின்னும் போது வெளிப்பக்கம் உங்களுக்கு வந்து ஸ்டீல் கொடுத்துருக்காங்க,
உள் பக்கமும் ஸ்டீல் வந்து டல் பினிஷிங் பண்ணிருக்காங்க. ஹேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து ரிவிட்டட் டைப், நார்மலா ஸ்க்ரூ டைப் பண்ணி கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து ரிவிட்டட் பண்ணிருக்காங்க. இது சென்டரா பாத்தீங்க அப்படின்னா அலுமினியம் மெட்டீரியல் கொடுத்திருப்பாங்க. எனக்கு அலுமினியம் வேண்டாம், ஸ்டீலே தான் வேணும், ஆனா அடி பிடிக்க கூடாது அப்படின்றவங்களுக்காக இந்த ட்ரைப்ளே கொடுத்திருக்காங்க நமக்கு. ஸோ 100% இது தாராளமா நீங்க ஆயில் கம்மியா ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம், அடி பிடிக்காம இருக்கும். இண்டக்ஷன் பேஸ் பிளஸ் கேஸ் ரெண்டுலயுமே வச்சுக்கலாம். பிளஸ் இது அட்வான்ஸ் என்னன்னா டிஷ் வாஷ்ல நீங்க தாராளமா போட்டுக்கலாம். கைப்பிடியும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லயே கொடுத்துருக்காங்க. இது கூல் ஹேண்டில் அப்படின்னு சொல்றதுனால இதோட ஹீட் வந்து கம்மியா தான் ஆகும், சூடு வந்து நமக்கு அதிகமாவும் தெரியாது. இதுல இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃபர் போகவே 2300 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வரும். லிட்டர் கெப்பாசிட்டி வைஸாவும் நீங்க எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 லிட்டர்ல இருந்து 8 லிட்டர் வரைக்கும் இருக்கு. இதுலயே 1 லிட்டரு, 2 லிட்டரு, 5 லிட்டரு, 6 லிட்டரு. இது வந்து 1 லிட்டர், இது 1 லிட்டரு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 லிட்டர்ஸ் வருது. அதுலயே வந்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2.7 லிட்டர்ஸ், 4 லிட்டர்ஸ், 5, 6, 8 அந்த ரேஞ்ச் வரைக்குமே இருக்கு. அதாவது 8 லிட்டர்ஸ் அப்படின்னும் போது ஒரு 3 கிலோ நான்வெஜ் செய்யற அளவுக்கு இதுல வரும். தாராளமா நீங்க கிரேவி பண்றதுக்கு, குழம்பு வைக்கிறதா இருந்தா 2 கிலோ வச்சு நீங்க நான்வெஜ் எல்லாம் செஞ்சுக்கலாம் தாராளமா. டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மண் சட்டியில செய்யறோம் இல்லைங்களா, அதே டேஸ்ட் இதுல வருது. ட்ரைப்ளேல இப்ப கடாய் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. அதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு குழம்பு வைக்கிற பாத்திரம் மாதிரியும் அப்படியே நீங்க அடுப்புலயே வச்சு இதை சர்விங் பவுலாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்புல வச்சு செஞ்சுட்டு நம்ம இதுக்காக பாத்திரம் மாற்ற வேண்டியதும் இல்லை, அப்படியே நம்ம டேபிள் வச்சு சர்விங் பவுலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் இதுக்கு நமக்கு வந்து ஸ்டீல்லயே மூடியும் கொடுத்துருக்காங்க. அதுவே இந்த மாடல் இல்லாம அடிஷ்னலா எனக்கு ஹேண்டில் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்டில் வச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க இப்ப. பிளஸ் இதுல வந்து இதுவும் ட்ரைப்ளே தான் சார். பிளஸ் என்னன்னா இது வந்து கிளாஸ் மூடியும் வச்சு கொடுத்துருக்காங்க. சோ எனக்கு கிளாஸ் மூடி வேண்டாம், எனக்கு ஸ்டீல் மூடி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்டீல் மூடி வேணாலும் நீங்க ஸ்டீல் மூடி வச்சதும் வாங்கிக்கலாம். 2 வெரைட்டிஸுமே இருக்கு. இதுவும் இண்டக்ஷன் பிளஸ் கேஸ் ஸ்டவ். இது வந்து நம்ம இந்த தம் பிரியாணி செய்யறதுக்குலாம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 4180 ரூபாய் வருதுங்க சார். ஆஃபர் போக 3600 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வரும். இந்த ட்ரைப்ளேக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா 25% டிஸ்கவுண்ட் தராங்க. அதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரைப்ளேலயே தஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மாடல். அதாவது நம்ம வடசட்டிலேயே கைப்பிடி இல்லாம பிளைன் டைப்பா கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து துணி வச்சுதான் நமக்கு எடுக்கிற மாதிரி வரும். ஆனா இது கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கும். என்னன்னா இது நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வச்சு ஸ்டோரேஜ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப பாத்திரம் லைனா நம்ம அடுக்க இடம் இல்லை அப்படின்னும் போது இப்ப இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வச்சு நம்ம இப்படி ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடைக்காம இருக்கும், தாராளமா நம்ம வந்து ஸ்பேஸ் மிச்சமாகும். இந்த மாதிரி இருக்குது நமக்கு இதுல. எல்லாமே ட்ரைப்ளே தான் சார். எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 25% டிஸ்கவுண்ட் இருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே. ட்ரைப்ளேல இவ்வளவு பெரிய சைஸ் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். நார்மலா சிங்கிள் பர்சன் யூஸ் பண்ற அளவுக்கு கொண்டு வரும். இந்த மாதிரி கியூட்டா அழகா சின்னதா கடாய் இருக்கு. இதுல கடாய் மட்டும்தான் இருக்கா இல்ல, இதுலயே வந்து ஃப்ரை பேனும் இருக்கு. இந்த மாதிரி வரும். சிங்கிள் பர்சன் தாராளமா யூஸ் பண்ற அளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பேனும் ஒரு கடாயும் இருக்குது. பிளஸ் சாஸ் பேன் இருக்கா, அதுல சாஸ் பேனும் இருக்கும். இது கியூட்டா அழகா இருக்கும். ஒருத்தருக்கு காஃபி, பால், டீ எதுனாலுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல ஃப்ரை பேன்ல இந்த சின்னது மட்டும் இல்ல, இதுலயே என்ன பெருசு வேணாலும் தாராளமா ஒரு 10 பேருக்கு யூஸ் பண்ற அளவுக்கு ஃப்ரை பேன் வேணாலும் நம்ம கிட்ட இருக்கு. இதுலயே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃபர் போகவே நமக்கு வந்து 820, 900, 920 அந்த ரேஞ்சுக்கு வரும். ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து ஒர்த்தபிளாவும் இருக்கு, ஹெவி மெட்டீரியலாவும் இருக்கனால டிஷ் வாஷர் ஷேஃப் நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இது அதனால இது வந்து கொஞ்சம் காஸ்ட் இருக்கனால லைஃப் நல்லா வரும். இப்ப இதுக்கு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 15 வருஷம் மெட்டீரியல் வாரண்டி மட்டும் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்குமே ட்ரைப்ளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த சாஸ் பேனு, கடாயி, கேஸ்ரோலு இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னாவே 15 வருஷம் மெட்டீரியல் வாரண்டி மட்டும் கொடுக்குறாங்க. அதே இந்த கிளாஸ் மூடி போட்டதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க, 10 இயர்ஸ் வாரண்டி. அதே இந்த ஸ்டீல் மூடி போட்டது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 15 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. இது 15 வருஷம். அடுத்தது இப்ப வந்து ட்ரெடிஷ்னலா போயிட்டு இருக்கிற நம்ம காஸ்ட் அயன் பத்தி தான் பேச வரோம். இது காஸ்ட் அயன் அப்படின்னாவே நமக்கு இரும்பும் மண்ணும் கலந்தது. அந்த காலத்துல எல்லாமே இரும்பு, மண் சட்டி அந்த மாதிரி மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதே ட்ரெண்டிங்ல இப்ப காஸ்ட் அயன் நமக்கு இப்ப போயிட்டு இருக்குது. காஸ்ட் அயன் அப்படின்னாவே நம்ம வந்து கல்லு வாங்கி பழகணும்,
அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இது வந்து ஆல்ரெடி ப்ரீ சீசனிங் பண்ணி நமக்கு இப்ப பிரஸ்டீஜ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இப்ப வாங்கினோடனே வாஷ் பண்ணிட்டு நார்மலா எப்பயும் போலவே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்ம இந்த வெங்காயம் போட்டு தேய்க்கிறது, எண்ணெய் தடவி வைக்கிறது அந்த மாதிரி எதுவுமே நம்ம செய்ய வேண்டியதே இல்லை. போனோம்னா கழுவிட்டு நம்ம இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இண்டக்ஷன்லயும் வச்சுக்கலாம், நீங்க கேஸ்லயுமே வச்சுக்கலாம். இண்டக்ஷன் பிளஸ் கேஸ் ஸ்டவ் வருது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃபர் போகவே 1550 ரூபாய் தான் வருது. இதுல வந்து இந்த மாடல் ஒரு ஒண்ணு இருக்கு, பிளஸ் அதுலயே வந்து சிங்கிள் ஹேண்டில் வச்சு இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. சப்பாத்தியும் போட்டுக்கலாம், தோசையும் போட்டுக்கலாம். பிளஸ் என்ன அப்படின்னா தோசை போட்டுட்டு சப்பாத்தி வருமா, சப்பாத்தி போட்டுட்டு தோசை போடலாமா அப்படின்னா தாராளமா இது நீங்க வந்து பண்ணிக்கலாம். தோசையும் பண்ணிக்கலாம், சப்பாத்தியும் பண்ணிக்கலாம். இதுல இதுவும் காஸ்ட் அயன் தான் வருது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃபர் போக 1800 ரூபாய் வருங்க சார். இருக்கு வேரண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேரண்டி சொல்லிட்டு மெட்டீரியலுக்கு கொடுக்குறாங்க. மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம், ஆட்டோமேட்டிக்கா கிராக் ஆகுது அப்படின்னா மெட்டீரியல் வேரண்டி வருது இருக்கு. சோ நம்மளாம் வந்து கீழே போட்டுட்டோம் அப்படின்னா வேரண்டி கிளைம் பண்ண முடியாது. சோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கிராக் ஆகுது அப்படின்னும் போது நமக்கு வேரண்டி வரும். இது ஈஸியா வந்து நம்ம கிளீனிங்கும் பண்ணிக்கலாம். என்ன ஸ்க்ரப் வேணாலும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிட்டு லைட்டா ஆயில் மட்டும் நம்ம அப்ளை பண்ணி வைக்கும் போது இதோட ஷைனிங் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ நமக்கு தோசை வந்து நல்லாவே இன்னும் நல்லா ட்ரையா ஒரு ரோஸ்டடாகவும் வரும். இதுல தோசை தவா மட்டும் இல்ல, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பணியாரக்கல் இருக்கு. பணியாரக்கல் வந்து பாத்தீங்கன்னா இண்டக்ஷன்லயும் வச்சுக்கலாம், கேஸ்லயும் வச்சுக்கலாம். இதுவுமே இதுல வந்து ஆப்பச்சட்டியும் வருது, பிளஸ் வித் லிட்டோட வருது. இது கிளாஸ் மூடி வச்சு ஆப்பச்சட்டியும் வருது. காஸ்ட் அயன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து நீங்க கேஸ்லயும் வச்சுக்கலாம், இண்டக்ஷன்லயும் வச்சுக்கலாம். இதுல வந்து கிர்லர் வருது நமக்கு, ஃபிஷ் பண்றது, கட்லெட் பண்றது எல்லாமே இதுலயும் வருது நமக்கு. போத் பிளஸ் கேஸ் இண்டக்ஷன் ரெண்டுமே வருது. இந்த மாதிரி இது வந்து ஆஃபர் போக 2140 ரூபாய் வருங்க சார். இதுல கடாய் மட்டும் ஒரே ஒரு சைஸ் மட்டும் வருது நமக்கு. கடாய் லிட்டர் கெப்பாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா 4 லிட்டர் வரும். இதுல 4 லிட்டர் கெப்பாசிட்டி. பினிஷிங் வந்து நல்லா ஷைனிங்காவே இருக்கும். ஸோ வாஷ் பண்ணிட்டு நம்ம லைட்டா ஆயில் அப்ளை பண்ண என்ன ஆகும்னா இன்னும் பினிஷிங் வந்து நமக்கு நல்லா இருக்கும். அதுக்காக நம்ம இதை அடுத்தது பார்க்க போறோம் அப்படின்னா பிரஸ்டீஜ்லயே வந்து எண்டூரா ப்ரோ 1000 வாட்ஸ் அப்படின்ற ஒரு மிக்சி பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக்சி மட்டும் இல்ல, மல்டி பர்பஸாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலா பாத்தீங்க அப்படின்னாவே மிக்சின்னும் போது நமக்கு 3 ஜார் மட்டும்தான் ஞாபகம் வரும். இப்ப வந்து பிரஸ்டீஜ்ல ஃபுட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மல்டி பர்பஸும் நீங்க இதுலயே பண்ணிக்கலாம். இதுல என்னன்னா நார்மலா சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஜார் கொடுத்துருக்காங்க. அதுலயே வந்து நீங்க குவாண்டிட்டி அதிகமா போடுறீங்க அப்படின்னா மீடியம் சைஸ் ஜாரும் கொடுத்துருக்காங்க. தோசை மாவு வடக்கிலாம் ஆட்டுறீங்க அப்படின்னா பெரிய ஜார் கொடுத்துருக்காங்க. இதுலயே மாவு அரைச்சிக்கலாம். பிளஸ் அப்படின்னா ஜூசர் அப்படின்னாவே நம்ம வந்து ஃபில்டர் பண்ற மாதிரி மட்டும் வரும். ஆனா இதுல வந்து அட்வான்ஸா என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பைப்லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஜூசஸ் மிக்சி ரன் ஆகவே நமக்கு ஜூஸ் போட்டுக்கிட்டே அப்படியே இதை ஓபன் பண்ணி விட்டுட்டா நமக்கு ஜூஸ் பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும். எவ்வளவு ஜூசஸ் வேணாலும் நீங்க அப்படியே தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஃபில்டர் ஆயிரும். நம்ம ஜூசஸ் மட்டும் வரும். வேஸ்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுக்குள்ளாரியே நின்னுக்கும். இது கிளீனிங்க்கு ஈஸியா இருக்கனால எல்லாமே இப்படி தனித்தனியா எடுத்து நம்ம இப்படி வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 14,300 ரூபாய் வருது. ஆஃபர் போக 10,000 ரூபாய் வருதுங்க சார். இது இது மட்டும் இல்ல, இதுக்கு அப்புறமேட்டு நான் மிளகு போடுவேன், ஜீரகம் அரைப்பேன். ஆனா 10 மிளகு தான் போடுவேன், 20 மிளகு தான் போடுவேன். ஆனா இந்த ஜார்ல வந்து அந்த அளவுக்கு அரைக்க முடியாது அப்படின்னும் போது நமக்கு ட்ரைக்கு மட்டுமே இந்த ஜார் தனியாவே கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரண்டாவும் இருக்கு, எப்படி அரையுதுன்றதை நம்ம பாத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 4 மிளகு 5 மிளகு அந்த மாதிரி போடுறதா இருந்தாலுமே நீங்க இதுல தாராளமா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஒரு மூடி ஒண்ணு கொடுப்பாங்க, இதவே நம்ம ஸ்டோரேஜ் பவுலாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளேடு நல்லாவே ஷார்ப்பா இருக்கும். புஷ் சாஃப்ட் நல்லா டைட்டாவே இருக்கு நமக்கு. ஆனா என்ன அப்படின்னா இது இந்த அளவுக்கு டைட்டா இருக்குது, கொஞ்சம் லூஸ் ஆகும் போது நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். இங்கேயே சர்வீஸ் இருக்கு. இல்ல எனக்கு இது புதுசாவே வேணும் அப்படின்னாலும் இங்கேயே அவைலபிள் இருக்கு, நம்ம தனியா வாங்கிக்கலாம். 700 வருதுங்க சார். இந்த ஜார் மட்டுமே தனியா செட்டா நீங்க 700 வருது. இல்ல எனக்கு இந்த பேஸ் நல்லா இருக்குது, இந்த ஜார் மட்டும் தான் வேணும் அப்படின்னா இது மட்டுமே 120 வருது. இதுவும் நம்ம வாங்கிக்கலாம். இதே ஃபைபர்ல தான் வரும். பிளஸ் என்ன அப்படின்னா நமக்கு இந்த அட்வான்ஸா இன்னொரு வந்து மாடல் வந்து
மாவு பிசைறதும் காய் கட் பண்றதும் இதுலயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல வந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா நல்ல பெரிய கெப்பாசிட்டி பவுல் நமக்கு இப்ப கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு 4 பேத்துக்கு 5 பேத்துக்கு மாவு பிசையணும் அப்படின்னா கூட இவ்வளவு பெரிய பவுல்ன்றனால தாராளமா நீங்க போட்டுக்கலாம். நார்மலா என்ன அப்படின்னா இந்த பேஸ் தனியா நமக்கு தனியாவே வந்துரும். இந்த பேஸ் தனியா நமக்கு இப்ப வந்துருது. சோ நம்ம இந்த பேஸும் தனியாவே நம்ம கழட்டிக்கலாம். நம்ம மிக்சியில ஜார் வச்சு லாக் பண்ற மாதிரி இந்த மாதிரி லாக் பண்ணிட்டு நம்ம நார்மலா ஜார் எப்படி யூஸ் பண்றோமோ அதே மெத்தட்ல இதை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு காய் கட் பண்ற பிளேடு. வெங்காயம், தக்காளி, கேரட், முட்டைக்கோசு, கீரை எல்லாமே நீங்க இதுல கட் பண்ணிக்கலாம். பிளஸ் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளேடு வந்து சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு. சோ சப்பாத்தி மாவு இதுல எவ்வளவு போடுறது, எவ்வளவு தண்ணி ஊத்துறது அப்படின்ற மெஷர்மெண்ட் முதல்ல பிரஸ்டீஜ்லயே கொடுத்துருக்காங்க. இதுலயே மெஷர்மெண்ட் கப்பு மருந்தும் எல்லாமே இதுலயே நமக்கு கொடுத்துருக்காங்க. பிளஸ் என்ன அப்படின்னா எனக்கு வாழைக்காய் சீவி இதுலயே வந்துடும். இந்த வாழைக்காய் சீவுறதுமே இந்த இதுலயே வந்துருது நமக்கு. இதுல வாழைக்காய் சீவுறது வந்து ஒரே சைஸ் மட்டும் கிடையாது. இதுல வந்து அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க நமக்கு. இது இப்படி திருப்பினீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த திக்னஸ் வந்து கம்மியா வேணும் அப்படின்னா திக்னஸ் கம்மியாவும் பண்ணிக்கலாம். இல்ல திக்னஸ் அதிகமா வேணும் அப்படின்னா கீழே இந்த ரோல் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இது நல்லா பெருசாவே வந்துடும் நமக்கு. இதுல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. இது நார்மலா இப்படியே தான் வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மூடி மட்டும் நீங்க போட்டீங்கன்னா போதும். போட்டுட்டு நம்ம டைரக்டா நம்ம அப்படியே போடலாமா? இல்ல தேவையில்ல. நம்ம வந்து இந்த கேப் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதுல அப்படியே ஃபுல் வாழைக்காய் வச்சுட்டு லைட்டா வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணனா போதும். ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஸ்லைசராகவும் கிடைக்கும். இதுலயே வந்து நமக்கு கேரட், பீட்ரூட் துருவுறோம் இல்லைங்களா, அந்த பிளேடும் இதுலயே நமக்கு வந்துருது. கேரட், பீட்ரூட் துருவுறதும் இதுலயுமே வந்து 2 சைஸ் வேணும். நமக்கு வந்து பெருசா வேணும் அப்படின்னா பெரிய சைஸும் கொடுத்துருக்காங்க. இல்ல எனக்கு ரொம்ப சின்னதா வேணும் அப்படின்னா சின்ன சைஸாவும் கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரிதான் இதுவும் நம்ம யூஸ் பண்றோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் டிப்ஸ், நம்ம உருளைக்கிழங்கு ஃபிங்கர் டிப்ஸ் கையில வச்சு நம்ம கட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுல நம்ம சேம் அசசரிஸ் இதை எடுத்துட்டு நம்ம இதை அப்படியே தான் போடுறோம். உருளைக்கிழங்கு எல்லாமே பண்ணிக்கலாம். இதுல சேம் அதே மாதிரி இதுலயே டைரக்டா நம்ம இப்படியே போட்டுக்கலாம். சீக்கிரம் நமக்கு ஆகும். பிளஸ் கிளீனிங்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பிளஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிட்ரஸ்க்காக கொடுக்குறாங்க. ஆரஞ்சு, சாத்துக்குடி, லெமன் எல்லாமே இதுலயே நீங்க போட்டுக்கலாம். இதுவுமே நம்ம இதுக்குள்ளாரியே தான் வச்சு நம்ம அட்டாச் பண்றது. போட்டுட்டு நம்ம ஸ்பீடு மட்டும் ஆன் பண்ணிக்கிறோம். ஸ்பீடு ஆன் பண்ணி பழத்தை 2ஆ கட் பண்ணி சும்மா இப்படி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாவே நமக்கு வந்து ஜூசஸ் நிறைய வரும். வேஸ்டேஜ் எதுவுமே உங்களுக்கு ஆகாது. இது வந்து நமக்கு 5 இயர்ஸ் மோட்டர் வாரண்டி கொடுக்குறாங்க சார். ஸோ இது வந்து நமக்கு சர்வீஸ் சென்டர்ல நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. சர்வீஸ் சென்டர்ல தான் இது பண்ணி கொடுக்குறாங்க. என்ன ஸ்பேர் வேணுமோ அவைலபிள் இருக்கு, நீங்க வாங்கிக்கலாம். மோட்டருக்கு 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 14,295 சார். ஆஃபர் போக 10,000 ரூபாய் வருது. அடுத்தது வந்து பாக்குறது நம்ம கெட்டில் பாக்குறோம். கெட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து 0.5 அப்படின்ற சைசஸ்ல இருந்து 2 லிட்டர்ஸ் வரைக்குமே நமக்கு அவைலபிள் இருக்கு. நார்மலா பாத்தீங்க அப்படின்னா 1.7 லிட்டர்ஸ் அப்படின்றது இந்த மாடலு. இதுல என்ன அப்படின்னா நம்ம தண்ணி ஊத்திட்டு ஆன் பண்ணிடுறோம். ஆன் பண்ணிட்டு அப்படின்னா ஒரே டெம்பரேச்சர்ல நமக்கு போயிட்டு இருக்கும். அந்த டெம்பரேச்சர் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கட் ஆஃப் ஆயிரும். கெட்டில பொறுத்த வரைக்கும் நீங்க தண்ணி மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கும். கிரீன் டீ, லெமன் டீ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பால் வந்து வைக்க வேண்டாம். தாராளமா நீங்க சுடுதண்ணி வச்சுக்கலாம். பிளஸ் நீங்க ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆயிரும். சோ இந்த மாதிரி எனக்கு வந்து லைட்டா சூடானா போதும், நானே வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிரஸ்டீஜ்ல பாத்தீங்கன்னா 2 லிட்டர்ஸ் கெட்டில் அவைலபிள். சோ இது வந்து டிஜிட்டல்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. பிளக் பாயிண்ட் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு டிஜிட்டல் காட்டும். அதுல வந்து டெம்பரேச்சர் நமக்கு கொடுத்துருப்பாங்க. எவ்வளவு டெம்பரேச்சர்ஸ்ல நமக்கு தண்ணி போதும் அப்படின்னு நினைக்கிறப்ப டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டா அப்படின்னா அதுவே வந்து கட் ஆஃப் ஆயிரும் நமக்கு. இது இந்த மாடல் இதுல வந்து மேக்சிமமே வந்து 2 லிட்டர் தான், மினிமமும் 2 லிட்டர் தான். இதுல வந்து சின்ன சைஸ் கிடையாது. இது வந்து ஆஃபர் போக 2,490 ரூபாய் வருதுங்க சார். ஸ்டார்டிங் வந்து நம்ம கிட்ட கெட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா 600 ருபீஸ்ல இருந்து இருக்கு நம்ம கிட்ட. 1.5 லிட்டர்ஸ் அந்த மாதிரியே வருது நமக்கு. 1 இயர் வாரண்டி இருக்குங்க சார். இந்த டிஜிட்டல் கெட்டில் பாத்தீங்க அப்படின்னா ஆன் பண்ணி பாத்துக்கலாம். ஆன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லைட் மட்டும் பிளிங்க் ஆயிட்டு இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இப்ப வந்து 100 சென்டிகிரேட் அப்படின்னும் போது இருக்கிறப்ப அதை விட கம்மியா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. டச் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன சென்டிகிரேட்ல வேணுமோ அந்த அளவுக்கு நமக்கு செட் ஆயிரும். அந்த சைன் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா அதுவே கட் ஆஃப் ஆயிரும் நமக்கு.
இந்த மாடல்ல. அடுத்தது பிரஸ்டீஜ்ல பார்க்க போறது என்னன்னா கேஸ் ஸ்டவ். கேஸ் ஸ்டவ்ல இது கொஞ்சம் அட்வான்ஸ் மாடலு. நார்மலா நமக்கு கேஸ் ஸ்டவ் அப்படின்னாவே நமக்கு வந்து டியூப்ஸ் ஒரு இடம் வந்து பின்னாடி மட்டும்தான் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சைட்ல வந்திருக்கும். சரிங்களா? ஆனா எனக்கு வந்து ப்ரொவிஷன் வந்து வேற பக்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப புதுசா வந்துட்டு வெக்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ்டீஜ்ல இந்த மாடல் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா நம்ம எந்த பக்கம் வேணாலும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வேணும்னாலும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த பக்கம் சைட்ல வேணும், இந்த சைட்ல வேணும் அப்படின்னாலும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். பிளஸ் இந்த பக்கம் வேணாலும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க 3 பக்கமும் எந்த பக்கம் வேணாலும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பிளஸ் அட்வான்ஸ் இன்னொன்னு அப்படின்னா நம்ம நார்மலா லைட்டர் எங்கேயாவது வச்சுட்டு நம்ம தேடிட்டு இருப்போம். லைட்டர் வந்து நம்ம ஹோல்ட் பண்றதுக்கு இதுலயே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹோல்டர் மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. லைட்டர்ல பிளஸ் இது என்ன அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டவ் வந்து இப்படி தூக்கி நம்ம கையில புடிச்சுக்கிட்டு நம்ம டேபிள் வந்து கிளீன் பண்ணுவோம். இந்த மாடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டை லிஃப்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நிற்கும். ஸோ கிளீனிங்க்கு நம்ம கையில நம்ம புடிச்சிட்டே இருக்க வேண்டியது இல்லை, நம்ம அப்படியே நம்ம தொடச்சிக்கலாம். இந்த ஸ்டாண்டையும் எடுத்துக்கலாம், இந்த பர்னரையும் எடுத்து நம்ம ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம். இதுக்கு கிளாஸ் வாரண்டி மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸ் கொடுக்குறாங்க. நாபும் வந்து கொஞ்சம் ஃபேன்சியாவும் இருக்கும். நம்ம நார்மல் நாபு மாடல் பார்த்துட்டே இருந்துட்டு இது கொஞ்சம் ஃபேன்சியாவும் இருக்கும் நமக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 12,300 ரூபாய் வருது. ஆஃபர் போக 8,000 ரூபாய் வருது. 8,000 ரூபாய் வருது. 10 இயர்ஸ் கிளாஸ் வாரண்டி வந்துடுது. 2 வருஷம் ஃப்ரீ சர்வீஸும் நமக்கு வருது. இது கால் புக் பண்ணிட்டு வீட்டுக்கே சர்வீஸ்க்கு வந்துருவாங்க. நம்மளோட குக்கர் வந்து பாத்தீங்கன்னா குக்கர் டீடைல்ஸ் என்னன்றது சொன்னோம். பிளஸ் அதுக்கு வந்து வாரண்டி இருக்குது. அலுமினியம் வாங்குற எல்லா மெட்டீரியலுக்குமே பாத்தீங்கன்னா 5 வருஷம் குக்கருக்கு வாரண்டி வருது. குக்கர் வாரண்டி அப்படின்னும் போது ஏதாவது பாத்திரம் ஓட்டையாவது கிராக் ஆகுது அப்படின்னும் போது நமக்கு வந்து வாரண்டி கிளைம் வருது. அதே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கிற இந்த மாடலுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. அதே ட்ரைப்ளே மாடலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. பிளாக் மெட்டீரியலுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ குக்கருக்கு மட்டும் வாரண்டி பிரஸ்டீஜ்ல கொடுக்கறது இல்ல, நீங்க வாங்குற எல்லா பொருளுக்குமே வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. ஃபிளாஸ்க் இருக்கு, வாட்டர் பாட்டில் இருக்கு, கெட்டில்ஸ் இருக்கு, அயன் பாக்ஸ் இருக்கு, ரோட்டி மேக்கர் இருக்கு, இண்டக்ஷன் இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து வாரண்டி வருது. உங்களுக்கு சர்வீஸும் அவைலபிள். நீங்க தாராளமா வந்து சர்வீஸும் இங்கேயே பண்ணிக்கலாம். குக்கருக்குலாம் நீங்க எடுத்துட்டு வேற கடைக்கு போகணும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். பிரஸ்டீஜா இருந்தா நீங்க வந்து பிரஸ்டீஜ் வின்சென்ட் செரி ரோட்ல இருக்கிற ஷோரூம்லயே நீங்க வந்து குக்கர் வந்து சர்வீஸ் தாராளமா பண்ணிக்கலாம். ஸ்பேர்ஸ் எல்லாத்துக்குமே அவைலபிள், நீங்க பண்ணிக்கலாம். நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரஸ்டீஜ்ல இருக்கிற எல்லா பொருளோட டீடைல்ஸ் எப்ப வேணாலும் எந்த டைம்ல வேணாலும் நீங்க கேட்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வீடியோ கால் பண்ணணும் அப்படின்னாலும் வீடியோ கால் பண்ணலாம். ஸோ நம்பரும் எங்ககிட்ட இருக்குது. நீங்க வீடியோ கால் பண்ணி நீங்க என்ன டீடைல்ஸ் வேணுமோ, பிரைசிங் பத்தி கேட்கறது, இல்லை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற டீடைல் கேட்டாலுமே நாங்க எல்லாருமே வந்து கஸ்டமருக்கு ஹேண்டிலிங்கா ஈஸியாவும் நாங்க சொல்லி கொடுப்போம். வீடியோ கால்ல நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். பிளஸ் ப்ராடக்ட் பத்தி எந்த டவுட்டா இருந்தாலுமே நீங்க தாராளமா வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நீங்க அடுத்தது என்ன அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் வேணும் அப்படின்னால நீங்க தாராளமா இங்க வின்சென்ட்ல இருக்கிற பிரஸ்டீஜ் ஷோரூம்க்கு நீங்க தாராளமா வரலாம். குக்கருக்கு வேணும், கேஸ்கெட்க்கு வேணும், ஒரு சின்ன குக்கர்னாலும் பண்ணணும், நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். இப்ப பார்த்த எல்லா வீடியோஸும் நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு குக்கர்ல ஏதாவது டவுட் இருந்தாவோ, இல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த ட்ரைப்ளே பத்தியோ, இல்ல கடாய் பத்தியோ, இல்ல உங்களுக்கு நான்ஸ்டிக் ஐட்டம் பத்தியோ, என்ன பர்பஸ், எவ்வளவு கெப்பாசிட்டி, ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா எங்களோட யூடியூப்ல வந்து உங்களுக்கு மொபைல் நம்பர் கனெக்ட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்க வீடியோ கால்ல வேணாலும் பண்ணலாம், இல்ல நார்மல் காலுக்கு வந்தீங்கனாலும் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே எனி டைம்ல காப்போம். காலையில 10 to நைட் 9 வரைக்குமே உங்களுக்கு வந்து ஓப்பன்ல தான் இருக்கு ஷோரூம். வின்சென்ட்ல இருக்கிற ஆயுதப்படைக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கு. நீங்க யாருக்கிட்ட கேட்டாலுமே உங்களுக்கு தெளிவாவே அட்ரஸ் சொல்லுவாங்க. நீங்க தாராளமா விசிட் பண்ணி நீங்க இங்க பார்க்கலாம். எனி டைம் நம்ம வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்றோம். நீங்க எந்த டைம்னாலும் யாருனாலும் நீங்க வரலாம். பிளஸ் என்ன அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து பிரைசிங் வந்து யார் வந்து கேட்டாலுமே ஒரே பிரைசிங் தான் இருக்கும். நார்மலா நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மொபைல்ல வந்து ஃபோன் நம்பர்ல இருக்கு, நீங்க தாராளமா பார்க்கலாங்க சார். ஓகே, தேங்க்ஸ், நன்றி.